இந்த எபிசோட நாம இயக்குனர் ராஜ்முருகன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற மயிலாடு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நாயகன் சசிகுமார் தனது மனைவியுடன் கோவில்பட்டியில் வாழ்ந்து வராரு. மத்திய மந்திரியாக இருக்கும் ஆஷா சரத் 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து அவருக்கு உடனடியாக மாற்று சிறுநீரக சிகிச்சை தேவைப்படுது. அவருடைய இரத்த வகை மிகவும் அரிய வகை என்பதால் நீண்ட தேடலுக்கு பிறகு சிறுநீரக தானத்திற்கு 2 பேரை தேர்வு செய்கிறாங்க. அதில் ஒருவர் தான் சசிகுமார். ஆஷா சரத்தின் உடல்நிலை வெளியுலகிற்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என அறுவை சிகிச்சையை ரகசியமாக நடத்த திட்டமிட்டு சசிகுமாரை அழைத்து வர முயற்சியில் ஆஷா சரத் குழு முயற்சி செய்யுது. அதே சமயம் கோவில்பட்டியில் பல பிரச்சனையுடன் போராடி வரும் சசிகுமார் சிறுநீரகம் கொடுக்க மறுப்பு தெரிவிக்கிறார். இறுதியில் சசிகுமார் சிறுநீரகம் கொடுத்தாரா? சசிகுமாருக்கு இருக்கும் பிரச்சனை என்ன? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகன் நடித்திருக்கும் சசிகுமார் அறிமுக காட்சியிலேயே கைத்தட்டல் வாங்கியிருக்கிறாரு. கண்ணீரஞ்சல் போஸ்டர் ஓட்டப்பட்ட நிலையில் பிணவரையில் இருந்து உயிருடன் வெளியே வந்து நடனம் காட்சி சிறப்புன்னு சொல்லலாம். மனைவி சைத்யாவுடன் பாசம், அரசாங்கம் மீது கோபம், மற்றவர்கள் மீது இருக்கும் மனிதநேயம் என நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறார். மனைவியாக வரும் சைத்ரா பீடி பிடிப்பது, சாமியாடுவது, சசிகுமாரின் மருத்துவமனைக்கு அலைவது என நடிப்பில் கவனிக்க வைத்திருக்கிறார். ஆஷா சரத்தின் நடிப்பு படத்திற்கு பெரிய பலன்னு சொல்லலாம். இறக்கப் போகிறோம் என்ற பயத்தையும் அரசியல்வாதி என்ற திமிரையும் அழகாக வெளிப்படுத்தி இருக்கார். பத்திரிகையாளராக குரு சோமசுந்தரம், நீதிபதியாக ஜெயபிரகாஷ், வழக்கறிஞராக கோவி நயனார் ஆகியோர் நடிப்பு கூடுதல் பலம்னு சொல்லலாம். ஷாண்டோடன் இசையில் பால் கணத்தின் கேட்கும் ரகம் பின்னணி இசையை ரசிக்கும்படி கொடுத்திருக்கிறார். ஈரவச ஒளிப்பதிவு ரசிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆட்சியும் அதிகாரமும் இருந்தால் எது வேணாலும் செய்ய முடியும், சாதாரண மனிதனின் வாழ்க்கையை எப்படி வேண்டாலும் என்றாலும் மாற்ற முடியும் என்பதை சொல்லியிருக்கார் இயக்குனர். சாதாரண மக்களின் ஏழ்மையை பயன்படுத்தி செல்வந்தர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்காரு. சாதாரண மனிதனின் வாழ்க்கை, அரசியல், அதிகாரம் இரண்டையும் நினைத்து திரைக்கதை அமைத்திருக்கிறாரு. கதாபாத்திரங்களையே திறமையாக வேலை வாங்கியிருக்காரு. முதல் பாதையில் மெதுவாக செல்லும் திரைக்கதை பலவீனம்னு சொல்லலாம்.